இருக்கும், அது ஊற்று தண்ணீரை போல பொங்கி 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 வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் வார்த்தை கேட்கும் போது இந்த சிந்தையோட இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? இங்க வந்து திடீர்னு ஒருத்தர் இரும்புற சத்தம் கேட்டா கூட அவனுக்கு என்னவா தான் தோணும்? ஐயோ, ஆண்டவர் என் கூட தான் பேசுறாருன்னு தான் தோணும். அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு கருப்பு காக்கா பறந்தா கூட ஒரு ஆவிக்குரியவனுக்கு எப்படிதான் தெரியும்? அது வெள்ளை புறாவாதான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த இடத்துல அசைவாடுறாரு தெரியும். நல்லா கவனிங்க. அதுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு என் கூட ஆண்டவர் பேச மாட்டாரா? இன்னைக்கு ஆண்டவர் என் கூட இடைப்பட மாட்டாரா? அப்படி ஏக்கத்தோட வர்றவனுக்கு எல்லாமே எப்படிதான் இருக்கும்? ஆவிக்குரியதா தான் இருக்கும், மேலானதா தான் இருக்கும். அவனுடைய சிந்தைக்கு ஏற்றார் போல, அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்றார் போல நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. நீங்க என்ன ஏக்கத்தோடு வரீங்களோ அதுதான் உங்களை என்ன பண்ணும்? தொடும். என்ன எதிர்பார்ப்போட வரீங்க? கடமைக்காக வந்தீங்கன்னா ஆராதனை எப்படிதான் இருக்கும்? கடமையாக தான் இருக்கும். ஆவிக்குரியது நினைச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆவிக்குரியதா இருக்கும். இது என்னை ஆசீர்வதிக்க கூடியது நினைச்சு வந்தீங்கன்னா இது எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே தான். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, இங்க இருந்து வரக்கூடிய தேவனுடைய வார்த்தைய ஒரு மனிதன், ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ, இந்த இடத்துல கூடி வருகிற பிள்ளைகள் யாராக இருக்கட்டும், எத்தனை பேராக இருக்கட்டும், அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை, அதுல தேவனுடைய ஜீவன் இருக்கு, அதுல தேவனுடைய வல்லமை இருக்கு. அந்த வல்லமை இன்றைக்கும் கிரியை செய்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வசனத்தை கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும். நீங்க அந்த ஏக்கத்தோட கேட்கணும். இன்னைக்கு என் ஆசீர்வாதத்துக்கான வசனம் இது அப்படின்னா உங்க வாயில ஒவ்வொரு வார்த்தை வரும்போது என்ன வரும்? ஆமேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆக கடவுது. என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா உங்க வாயில இருந்து என்ன வந்துருக்கு? அடுத்து ஆமேன்னு வரணும். வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம முதல்ல இந்த இடத்துலயே இல்லை அப்படின்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. நாம எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கோம், உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு. நம்ம என்ன எங்கேயோ அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. எங்கேயோ இருக்கு, வேலை மேல இருக்கு, வீட்டில் இருக்கு, சில பேருக்கு அடுப்பங்கரையில் இருக்கு, சில பேர் வச்சுட்டு வந்த நகை மேலே இருக்கு, சில பேருக்கு சாப்பாடு மேலே இருக்கு, சில பேர் நண்பர்கள் மேலே இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம என்ன எதிர் மேலே இருக்கு? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. அன்னால் ஒரு நாள் வந்தா தேவனுடைய ஆலயத்துக்கு, அவரோட சூழ்நிலை என்ன? பல வருஷமா குழந்தை இல்லை, பல வருஷமா குழந்தை இல்லை. அந்த குழந்தை இல்லாத சூழ்நிலையில நிறைய அவமானத்தை சந்திச்சுட்டா, நிறைய துக்கமான காரியங்களை சந்திச்சுட்டா, நிறைய வெட்கத்தை அனுபவிச்சுட்டா.